ஈவினிங் 3:30 இருக்கும். பசங்கள கூப்பிட்றதுக்காக நான் எப்போதும் கிளம்புற டைம் இது ஸ்கூலுக்கு. போயிட்டு அப்படியே ஒரு 2, 3 தெரு தள்ளி நடந்து போயிட்டே இருந்தேன்னா ஸ்கூல் வரும். பக்கத்தில் தான் இருக்கு. போயிட்டு அப்படியே நடந்தே கூட்டிகிட்டு வந்துடுறது. வண்டிலாம் கூட்டிட்டு போகிறதில்ல. ஏறு இறக்கம் அந்த மாதிரி இருக்குது. எங்கேயாவது பிள்ளைங்கள போட்டுருவேன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்தே போகிறது. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. பசங்களாம் ஸ்கூல் கிளம்பி போயிட்டுருந்தாங்க. சரி போகுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போனேன். இந்த தெருவில் தான் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் பார்த்து பசங்க இருக்காங்க. கூட்டிகிட்டு வந்தாச்சு. பசங்க அப்புறம் என்ன உள்ளே வந்ததுமே என்ன சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் தான். இவன் அடித்தான், மிஸ் அடித்தாங்க, இது நடந்துச்சு அது நடந்துச்சு. நான் சரி சரி வாங்க பேசிகிட்டே போகலான்னு அப்படின்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் ஷூ எல்லாம் ஸ்டாண்டில் கட்டி வச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து ப்ராப்பராக எல்லாம் சொன்னால் செஞ்சுருவான். ஆனால் இவன் செய்ய மாட்டான். கழட்டி வைப்பான். ஆனால் சாக்ஸோடு தான் போவான். அப்புறம் சாக்ஸை போய் உள்ளே தான் கழட்டி போடுவான். இவன் எல்லாத்தையும் இங்கேயே கழட்டி வச்சுட்டு தான் போவான். இன்னும் மெச்சூரிட்டி வந்து வரவே இல்லை கொஞ்சம் கூட என் பொண்ணுக்கு. அவனாவது சொன்னால் ஓரளவு கேட்குறான். இவளை வந்து சொல்லவே முடியல. ஒரு நாள் செய்கிறா, அடுத்த நாள் தூக்கி அங்கங்கே கடாசிடுறான். சரி ஐடி கார்டாவது போய் கரெக்டாக மாட்டி வைங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஐடி கார்டு கரெக்டாக 2 பேர்த்துக்கும் 2 ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தேன். அங்கங்கே தேடிட்டு கிடக்குறாங்க ஐடி கார்டைன்னு சொல்லி. அப்புறம் கரெக்டாக போயிட்டு அந்த ஸ்டிக்கரில் 2 பிள்ளைங்களும் ஒட்டிடுங்க. அதை துணி மாட்டி வச்சு தூக்கி கடாசிடுச்சிங்க. சரி நான் மாட்டிட்டேன், நான் மேலே வந்து விளையாட போகிறேன்னா சரி சரி போடா அப்படின்னு சொன்னேன். செம்ம காற்று அடிச்சிட்டு கிடக்கு. இப்போலாம் கிளைமேட்டு நல்லா காற்றடிக்குது. அப்புறம் நான் வந்து லஞ்ச் பாக்ஸு இதெல்லாம் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கழுவுறதுக்கு போடலான்னு சொல்லி லஞ்ச் டவலு, ஸ்நாக்ஸ் டப்பாஸ், லஞ்சி டப்பா எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு சரி பாத்திரம் கழுவுறதுக்கு போடலாமேன்னு சொல்லி கழுவுறதுக்கு போட்டுட்டு சுடு தண்ணி போட்டேன். பெரிய அண்டாவில் சுடு தண்ணி. வாட்டர் ஹீட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. தண்ணியில் தான் பிடிச்சி போட்டேன். எப்போதுமே நான் பசங்க ஈவினிங் வந்தால் அது மழை அடித்தாலும் குளிர் அடித்தாலும் நான் குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்லுவேன். இந்த மூஞ்சி கை காலை கையை விட்டு விளையாடுறது பழக்கம் எனக்கு பிடிக்காது. பாப்பாட்ட சொன்னால் போய் குளிச்சுட்டு வந்துட்டா. அப்புறம் என் பையன்கிட்டையும் சொன்னேன், நீயும் வாடா போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பையனும் போயிட்டு குளிச்சுட்டு வந்தான். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், 5 நிமிஷம் இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னான். சரி போடா குளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவனும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் மாடியில் நல்லா காற்றடிச்சிது. பிள்ளைங்க 2 விளையாட போயிடுச்சுங்க. சரி போயிட்டு விளாடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டையும் பூட்டிடுவேன். எந்த பசங்களையும் உள்ளே விட மாட்டான் விளையாடுறதுக்கு. இது நீங்கள் மட்டும் விளாடுங்க, அதான் 2 பேர் இருக்கீங்கல்ல அப்படின்னு. அப்புறம் விளையாடக்குள்ளேயே சாப்பாடும் ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிடுன்னு. அவள் சாப்பிடவே மாட்டாள் எப்படி இருந்தாலும். சரி சாப்பிடு பாப்பா அப்படின்னேன். அப்புறம் 2 பேருக்கும் ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. 6 மணிக்கு மேலே கொசு கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் பாப்பாவும் தம்பி உள்ளே வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது தின்னுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் என் பையன் எழுத ஆரம்பிப்பான். இன்னும் இருட்டானால் தான் நான் எழுதுவோம்பான். அதேமாரி 6 மணிக்கு எழுதுறான்னு சொன்னால் அப்புறம் கொஞ்சம் நேரம் படித்தான் எழுதலாம். பாப்பா படிக்க மாட்டா, அவள் ஏதாவது வச்சு விளையாடிட்டு தான் இருப்பாள். அப்புறம் மணி 8 ஆச்சு, வாங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னு ஆளுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அப்புறமா படுக்கிறதுக்கு போயிட்டாங்க. படுத்துட்டு அப்புறம் அவன் நேரத்தில் தூங்கிடுவேன். நான் தானே காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். அதனால் 8, 9 மணிக்கெலாம் பிள்ளைங்கள தூங்க வச்சுருவேன். ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் நேரம் கேம் விளையாடி